டேஸ்ட்டான சாம்பார் வடை ரெசிபி எப்படி பண்ணலாம்? என்னோடய மெத்தடில் தான் பண்ண போகிறேன். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற சாம்பார் டேஸ்ட் இருக்குது இந்த சாம்பாருமே. வாங்க இந்த சாம்பார் வடை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். மாவை மாற்றிட்டு அது கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அது கூடயே பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான சேர்க்க வேணால் அரை இதுக்கு உப்பு சேர்த்தா போதும். நம்ம சாம்பாரில் போட போகிறோம், அப்போ சாம்பார்லேயே உப்பு இருக்கும். அதனால் உப்பை கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி இந்த வடைக்கு வந்து நான் வந்து அரைச்சி விட்ட சாம்பார், ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் தான் செய்ய போகிறேன். அதையும் நான் வந்து என்னோடய மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ மாவு பிசைஞ்ச உடனே அடுப்பில் ஆல்ரெடி நான் ஆயில் வந்து ஹீட் பண்ண வச்சுருந்தேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எல்லா மாவையுமே நம்ம வடை மாதிரி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு எப்படி வந்து சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி வடையெல்லாம் போட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, இதை 3ஐயும் எடுத்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துருக்கேன். அது கூடயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது 2ஐயும் சேர்த்துட்டு இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது கூடயே 5லேருந்து 6 வரமிளகா சேர்த்துருக்கேன். இதில் காரமே இது தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 5 மிளகா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இதை வந்து நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருந்தேன். அது தனியாக தான் ரோஸ்ட் பண்ணி அதை கூட சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லாம் ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சேர்த்துட்டு நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாம்பார் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டியில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே முழுசாக தோல் உரிச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து நான் 1 கப் அளவு சேர்த்துருக்கேன். அது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 1 பச்சை மிளகாய் கீறி விட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது நல்லா தக்காளி நல்லா வெந்து வரும்போது, மசிஞ்சு வரும்போது தேவையான அளவு காய்கறி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து கேரட்டு, பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லா வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா அந்த தக்காளி கூட மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய் வந்து வெந்து வர அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதித்து வரும்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரணும். நான் ஆல்ரெடி புளித்தண்ணி சேர்த்தது வந்து வீடியோ மிஸ் ஆயிடுச்சு, அதனால் புளித்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பருப்பு சேர்க்க போகிறேன். இப்போ நல்லா புளித்தண்ணி ஊற்றுனோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நான் வந்து ஒரு 150 கிராம் பருப்பு வேக வச்சுருந்தேன். அந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ குக்கரை கழுவிட்டு அந்த தண்ணியையும் இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம அரைச்சி வச்ச ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். நான் பவுடர் கொஞ்சம் பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அதனால் இப்போயே சேர்த்துட்டோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது இந்த பச்சை வாசல்லாம் போயிட்டு டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ இந்த பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நுர தள்ளி வரும். அந்த நுர கம்மியானதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரும்போது சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், நுர இது பண்ணி வந்திருக்கா. இப்போ சாம்பார் ஓரளவுக்கு நுர கம்மியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடயே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். டேஸ்டான ஹோட்டல் ஸ்டைல் அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வடையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்பயுமே வந்து வடையை நல்லா சூடாக வடை வச்சு அதில் சூடாக சாம்பார் ஊற்றும் போது நல்லா ஊறிடும். நான் இந்த மெத்தடில் தான் எப்போயுமே செய்வேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆக்சுவலாக ஹோட்டலில் வந்து சுடுதண்ணியில் வடையை போட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாம்பாரில் சர்வ் பண்ணுவாங்க. எங்களுக்கு அந்த மெத்தட் பிடிக்காதனால நாங்கள் இந்த மாதிரி தான் செய்வோம். இது மேலே லைட்டாக கொத்தமல்லி, கொஞ்சம் வெங்காயம், பொடியாக கட் பண்ண வெங்காயம் தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டான சாம்பாரோட ரெசிபி ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.